8 திராவிட முன்னேற்ற கழக மந்திரிகள், அமைச்சர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முக்கிய தலைவர்கள் அவர்களுடைய ஆலைகளில் இந்த சோதனை நடந்தது. அந்த 8 முக்கிய புள்ளிகளுடைய புள்ளி விவரங்கள் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் வெளியிடப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணா அறிவாலயத்திலிருந்து 8 செங்கல்கள் நகற்றிய மாதிரி இருக்கும். அண்ணா அறிவாலயம் என்பது கண்டிப்பாக சிதறும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இது ஒரு வேட்டாக இருக்கும். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய் 10 அல்லது 15 தேர்தல்களை நான் சந்தித்திருக்கிறேன். லோக்சபா மற்ற பல கணக்கில்லாமல் இருக்கக்கூடிய அசம்பிளி தேர்தல்களை பார்த்திருக்கிறேன். 2026 என்பது சரியாக ஒரு வருடம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு வருடத்தில் ஹிந்தி, ரூபி மற்றும் டீலிமிட்டேஷன் இதையெல்லாம் எப்படி தாக்குப்பிடிக்க போகிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய கலைவரங்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கலவரங்கள், அங்கு கட்சியில் இருக்கக்கூடிய சின்ன பின்னமாக இருக்கிறது, ஒற்றுமையாக இல்லை. எம்பிக்களிடையே ஒற்றுமை இல்லை, எம்எல்ஏக்கள் எல்லாம் சிதறுகிறார்கள். இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கண்டிப்பாக அதிமுகவிற்கு சரியான ஒரு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் திமுக தான். திமுகவிற்கு சரியான பதில் கொடுக்க வேண்டும் என்றால் எதிர்க்கட்சியில் ஒன்றிணைய வேண்டும். இந்த ரீதியில் 2026 கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்படும் என்பதுதான் நினைக்கிறேன்.